ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு நாள் இரவிலே ஒரு 12 மணிக்கு நான் சனிக்கிழமை இரவிலே என்னுடைய வீட்டிலே அப்பொழுதுதான் வேதத்தை கொஞ்சம் தியானித்து நான் கொஞ்சம் ஜெபித்து படுக்கை அறையில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்துருச்சு. ஒரு வாலிபத் சகோதரி அந்த ஃபோன் பண்ணாங்க. அப்போ ஃபோன் பண்ணோன்னா அந்த ஃபோனை நான் எடுத்தேன். எதிர்முனையிலே ஒரு வாலிபத் தங்கச்சி அந்த ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்க ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க, அப்படின்னா ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க, பேனிக்காக இருந்தாங்க. அவன் என்னிடத்துல சொன்னாங்க, பாஸ்டர் என் கையில் ஒரு கையில் எனக்கு கத்தி இருக்குது, நான் ஒரு கையில் கத்தி வச்சுருக்கிறேன், எனக்குள்ள ரொம்ப கோபம் அதிகமாக வருது, நான் ஒரு நபராலே ஏமாற்றப்பட்டேன், ஒரு வாலிபனால் நான் ஏமாற்றப்பட்டேன். அவன் என் திருமணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தான். நான் அவனை நேசித்தேன், அவனோடு சேர்ந்து அநேக இடங்களுக்கு நான் கடந்து போனேன். இதனால் என்னுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை நான் இழந்து ஒன்றுமில்லாதவள் ஆனேன். ஆனால் திடீரென்று அவன் இப்போ என்னை விட்டுட்டு இன்னொருத்தரை அவன் நேசிக்கிறான். எனக்கு அதை பார்க்க ரொம்ப கோபம் அதிகமாக வருது. என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டானே, இந்த மாதிரி செஞ்சுட்டானே, கண்டிப்பாக அவனை பழி வாங்காமல் நான் இருக்க மாட்டேன். அதனால் நான் இப்போ அவனை கொல்லணும் அப்படின்னு நினச்சி என் கையில் கத்தியை வச்சுருக்கிறேன். என் கோபத்தை என்னால் அடக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த சகோதரிக்காக ஆலோசனை சொல்லி ஜெபித்து, அப்போ பாஸ்டர் அம்மாவுடைய கையில் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஆலோசனை சொல்லி அவங்களும் கொஞ்சம் ஆலோசனை சொல்லி அவர்களும் ஜெபித்து அதற்கு பிறகு அந்த சகோதரியை சமாதானப்படுத்தி கொஞ்ச நேரம் நீ படுப்பா, அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்களுக்காக அந்த தங்கச்சிக்காக உதவி செய்தோம். அப்போது அன்றைக்கு இரவு ரொம்ப நேரம் என்னால் தூங்க முடியல. அப்போது என்னுடைய மனதில் இந்த உலகத்திலே ஏமாற்றப்படுகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிறவர்கள் கூட நீங்கள் அநேகம் இடங்களிலே நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும். இந்த உலகத்திலே ஏமாற்றப்படாத நபர்கள் என்று சொல்லி இருக்கிறவர்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான். அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. உங்களோடு பிரசங்கம் பண்ணுகிற நான் கூட சில நேரங்களிலே ஏமாந்து போயிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்களை மனிதர்கள் நம்மளை ஏமாற்றுவதிலே பெரிய பாதிப்பு நமக்கு உண்டாகாது. பொதுவாக ஒரு கத்திரிக்காய் கடையில் போகிறோம், அந்த கத்திரிக்காய் கடையில் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குகிறோம். அந்த 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கும்போது அவர்கள் அந்த கத்திரிக்காயை ஏமாற்றி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு 10 கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய், மற்றதெல்லாம் கெட்டுப்போன கத்திரிக்காய் கொடுக்குறாங்க. நம்ம தெரியாமல் வந்துட்டோம், வாங்கினதுக்கு அப்புறம் தான் கெட்டுப்போன இது தெரியுது. உடனே ஐயோ இந்த கடைக்காரன் இப்படி ஏமாற்றிட்டானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஏமாற்றத்தினாலே நமக்கு பெரிய விளைவுகள் எதுவும் இல்லை. சரி போனா 10 ரூபா போதுப்பா, அந்த கத்திரிக்காய் போய் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் சில ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பி உங்களை எழும்ப விடாத அளவுக்கு உங்க வாழ்க்கை அதை ஏமாத்திடும். அதில் ரொம்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். நன்றாய் கவனிங்க, நான் திரும்ப சொல்லுகிறேன். சில ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை இல்லை, அது சிறிய காரியத்தோடு போகும். ஆனால் ஒரு சில காரியத்தில் நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னா, நீங்கள் ஏமாந்ததை நினைத்து கவலைப்படுறது மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுக்க நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நான் இப்படி ஏமாந்துட்டேனே, ஐயோ நான் இப்படி ஏமாந்துட்டேனே, இப்படி நான் இந்த பணத்தை விட்டுட்டேனே, இப்படி நான் இந்த பொருளை விட்டுட்டனே, இப்படி நான் இந்த வாழ்க்கையை விட்டுட்டனேன்னு நீங்க நிறைய நேரத்திலே சொல்லக்கூடும். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை ஏமாறக்கூடாது என்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. உலகத்தில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கத்தான் செய்வான் அப்படின்னு. அப்போ ஏமாறுற காரியம் நம்முடைய கரத்துல தான் இருக்குது. ஒரு தேவனுடைய பிள்ளை, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சில நேரங்களிலே ஏமாறுகிறார்கள். ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை யாரிடத்திலும் ஏமாறக்கூடாது. நன்றாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். பொதுவாக இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் உங்களுக்கு ஆண்டவருடைய துணையோடு கூட, ஆண்டவருடைய வழிநடத்துதலோடு கூட மனிதர்களை குறித்து தான் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஏன் நான் மனிதர்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு மனுஷனை குறித்து அறியக்கூடிய சரியான நேரம் இந்த லாக்டவுன் பீரியட் தான். இந்த லாக்டவுன் பீரியடில் மனுஷனை குறித்து நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள முடியும். அதற்காக தான் ஆவியானவருடைய துணையோடு இந்த காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மனுஷனை குறித்த அறிவு கண்டிப்பாக அவசியம். நன்றாய் கவனிங்க, இந்த மனுஷனை குறித்த அறிவு ஏன் வேணும் அப்படின்னா, பிசாசு இந்த உலகத்தில் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அதை மனுஷனை கொண்டு தான் செய்யணும்னு நினைக்கிறான். மனிதனை ஏவி விட்டு, மனிதனை எழுப்பி விட்டு, மனிதனுக்குள்ளே புகுந்து இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதே போல ஆண்டவரும் இந்த உலகத்தில் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாருன்னா ஆண்டவர் மனுஷனை தான் கர்த்தர் தேடுறாரு.
திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் மனுஷனை தேடுறாரு. அப்போ சத்துருவும் ஆண்டவர் தேடுகிறதுனால மனுஷனை தான் தேடுறான், ஆண்டவரும் வந்து மனுஷனை தேடுறாரு. அப்போ மனிதனை வைத்து தான் இந்த உலகத்திலே இருக்கிற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தீமை செய்தது இந்த டைரக்டா பிசாசு இல்ல, சில நேரத்தில் மனிதன் நம்ம கீழே தள்ளுனது நிறைய நேரத்தில் எல்லாம். நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நடந்த தீமையெல்லாம் யாரால வந்திருக்குன்னா நிறைய மனிதர்களால் தான் வந்திருக்கிறது. சோ அந்த மனிதர்களை குறித்த அறிவு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அவசியம். இந்த மனுஷனை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்ப அறிவு வரும்னா, ஒன்று மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி அந்த காரியத்தில் நம்ம தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷனை குறித்து நம்ம கத்துக்குவோம். ஒன்று இழந்ததுக்கு அப்புறம், விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம நிறைய நேரத்தில் கத்துக்குவோம். இன்னொன்று நம்பர் 2, இரண்டாவது வந்து யாரோ ஒருத்தர் மனுஷர்களை குறித்து சொல்றதுனால நம்ம கத்துக்குவோம். நல்லா கவனிங்க. நம்பர் 1, முதலாவதாக ஒரு மனுஷனை குறித்து ஒரு மனுஷன் நாம் எப்போ கத்துக்கோன்னா, அடி வாங்கினதுக்கு அப்புறம் கத்துக்குவோம். அடி வாங்குறதுக்கு முன்னாடி கத்துக்க மாட்டோம். அடி வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கத்துக்கிட்டு அந்த இழப்பை நம்ம வந்து ஈடுகட்டணும். இன்னும் சிலர் நமக்கு சொல்லி தருவார்கள், இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இந்த மனுஷன் இப்படி, நீ ஜாக்கிரதையாரு, அப்படி கத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷனிடத்துல ஏமாறாம, ஒரு மனுஷன் நமக்கு கத்து கொடுக்காம ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனை குறித்து கத்துக்க முடியும். நன்றாய் கவனிங்கள். யாரும் உங்களுக்கு மனுஷனை பற்றி சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அனுபவப்பட்டு அடிபட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மனுஷனை குறித்து கத்துக்க முடியும். மனுஷனை குறித்து எல்லா தெளிவும் உங்களுக்கு வரும். அவன் உங்கள்கிட்ட பேசும்போதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம், அவன் பழகும் போதே கண்டுபிடிச்சிடலாம். மனிதனை குறித்து ஒரு பெரிய விழிப்புணர்வு வரும். எப்பன்னா, நீங்க எப்போ அதிகமாய் தேவனை அறிய ஆரம்பிக்கிறீர்களோ, தேவனை தேட ஆரம்பிக்கிறீர்களோ, தேவனை அறிய 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 ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனை குறித்து அறிஞ்சுக்கிறதுக்கு யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே உங்களுக்கு மனுஷனை பற்றி சகலத்தையும் கற்றுக் கொடுப்பார், சகலத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஸோ நான் இன்றைக்கு மனிதனை குறித்து உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் நினைக்கும் போது நான் நினைக்கிறேன், எனக்கு மனிதனை குறித்த சில அறிவுகளை வந்து எப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு நான் நம்புறேன். அப்படின்னா, நான் ஆண்டவரை நெருங்க 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 நெருங்க, ஆண்டவரை சேர சேர, ஆண்டவரே எனக்கு மனுஷங்களை குறித்து கர்த்தரே நிறைய கற்றுக் கொடுத்தார். ஸோ அதனால நான் சொல்லி இந்த இடத்துல கர்த்தருடைய துணையோடு நான் சொல்லி தருகிறது மட்டுமல்ல, நீங்கள் ஆண்டவரை நெருங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்டர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் சிக்கவே மாட்டீங்க. நீங்கள் அழகாக உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவீர்கள். எந்த மனிதனிடத்திலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஏமாறவே மாட்டார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை இனி யாரிடத்திலும் ஏமாறக்கூடாது. அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஏன் ஏமாந்து போகிறார்கள், உங்களை எதனால ஏமாத்துறான் மனுஷன் அப்படின்னு சொல்கிற அந்த காரியத்தை ஆண்டவருடைய துணையோடு முடிந்த வரைக்கும் வந்து எத்தனை காரியத்தை சொல்ல முடியுமோ சொல்லி, ஒருவேளை கர்த்தர் அனுமதித்தால் இதை கண்டினியூவாக உங்களுக்கு ஒரு மனுஷன் நம்மளை எப்படி ஏமாற்ற முடியும் என்கிறதை குறித்து உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனம். இந்த வசனத்தை தான் நான் இந்த செய்திக்கு ஆதாரமான வசனமாக எடுக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நான் வாசிப்போமே. ஆனால், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே ஆண்டவர் ஊழியத்திற்காக தம்முடைய சீசர்களை அனுப்பும் போது சொல்லும்போது ரொம்ப கவனமாய் சொல்லுகிறார். நான் உங்களை ஆடுகளுக்குள்ள நான் அனுப்பல, நிறைய ஆடுகள் இருக்கிறது, அந்த ஆடுகளுக்குள்ள உங்களை போய் நான் அனுப்பாமல் ஓநாய்களுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்க வெளியே பார்க்கிற மனுஷர்கள் ஆடுகள் அல்ல, எல்லாருமே நல்லவங்க அல்ல, நிறைய பேருக்குள்ள கெட்ட குணங்கள் இருக்கிறது, கெட்ட காரியங்கள் இருக்கிறது, ஓநாயா இருக்கிறார்கள். ஓநாய் மிருகத்திலே மோசமான மிருகம் ஓநாய். அந்த ஓநாயா இருக்கிறார்கள். ஆதலால் நான் அவர்களுக்குள்ளே உங்களை அனுப்புறேன். நீங்க அங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பத்தை போல வினா, புறாக்களை போல கபடு. நல்லா கவனிங்க.
வேதத்துல ஆண்டவர் வந்து ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அவனுடைய ஒரு பங்கு அவன் புறாவை போல இருக்கணும், இன்னொரு பங்கு சர்ப்பத்தை போல இருக்கணும். இது ரெண்டுமே எஸ்ட்ரீம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சர்ப்பத்தை குறித்து உங்களுக்கு தெரியும், முதல்ல ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவத்தை கொண்டு வருவதற்கு பிசாசு யூஸ் பண்ற ஒரு ஜீவராசி தான் எது அப்படின்னா சர்ப்பத்தை யூஸ் பண்ற. சர்ப்பம் தந்திரசாலி, அது விஷம் நிறைந்தது. அதான் நம்ம பழமொழி கூட சொல்லுவோம், பாம்பை பார்த்தா படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பாம்பு இருக்குன்னு சொன்னாலும் அந்த பக்கமாவே போக மாட்டாங்க. பாம்பை குறித்து எல்லாருக்குமே பயம் இருக்கிறது. ஆனா அப்படியே நீங்க ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா புறாக்களை குறித்து வேதம் சொல்லுது, புறாவை பார்த்து யாருமே பயப்பட மாட்டாங்க, புறா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இந்த பறக்கிற ஜீவராசிகள்ல பிச்சு அப்படின்னா வந்து கசப்பு இல்லாத ஒரு ஜீவராசி என்னன்னா இந்த புறா தான். இந்த புறாவுக்குள்ள கசப்புன்ற ஒன்று இருக்கவே இருக்காதாமா. பொதுவாக வந்து இந்த யார் வந்து அதிகமாக சிக்கன் கரெக்டாக கட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கோழிக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பை எடுத்து கரெக்டாக வெளியே போடலை அப்படின்னா, அந்த 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 நாட்டுக்கோழிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கறியை சமைச்சிட்டோன்னா அந்த அந்த கசப்பு அதில் கலந்துச்சுன்னா நம்மளால எத்தனை கழுவுனாலுமே அது போகாது. அந்த கசப்பு அது அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமாம், ஆனால் கசப்பில்லாத ஒன்று புறா. ஆண்டவர் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சொல்றாரு. எப்பா, நீ ஒன்று நீ சர்ப்பத்தை போல வினா உனக்கு இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் புறாக்களை போல நீ கபடற்றவனா இருக்கணும். நீ ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும். அது ஆண்டவர் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் வந்து இதை தன்னுடைய சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அவரை ஏமாற்றுவதற்கு பிசாசு நிறைய முயற்சி எடுக்கிறார். இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து ஏமாறவே இல்லை. எல்லா இடங்களிலையுமே நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் என்னுடைய ஆண்டவர் எந்த இடத்திலையுமே ஏமாந்ததாக கர்த்தர் சொல்லவில்லை. அப்படி ஒரு ஏமாந்து போன மனிதனை கர்த்தர் என்கரேஜ் பண்ணதாகவும் சொல்லல. அப்போ வேதம் முழுக்க முழுக்க என்ன சொல்லுதுன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க கபடற்றவர்களா இருக்கலாங்க, நீங்க நல்லவர்களா இருக்கலாம், நீங்க சாஃப்டான கேரக்டரா இருக்கலாம், நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். அதான் ஒன்று சொல்லுவாங்க, நீங்க உதவி செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வேதம் சொல்லுது நீங்க உதவி செய்யுங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா உதவி செய்யுங்கன்னு சொல்ற அந்த வேதம் நீ செய்யறது யாருக்குன்னு கவனிச்சுக்கோ. அப்படின்னா நீங்கள் வந்து நீங்க செய்கிற அந்த நபர் தவறான நபராக இருக்குமே ஆனால், அந்த பணம் தவறான காரியத்திற்கு போகுமே ஆனால் அதுல ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை. நீ செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்போ நம்முடைய வேதம் எப்பவுமே நடுநிலையாக சரியாக கரெக்டாக ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கணும்னு இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல சாஃப்டா இருந்தாலும் இன்னொரு இடத்துல அவர்கள் கவனமா இருக்கணும். இப்போ நீங்கள் பாம்புகளை போல வினா அப்படின்னா யார்கிட்டையுமே நீங்க ஏமாறக்கூடாது என்கிறதை குறித்து ஆண்டவர் வந்து இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். வேதத்துல இந்த ஏமாந்த சிலரை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது இன்னைக்கு ஒரே ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் ஒன்று ராஜாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில், ஒன்று ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 22வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் 21லிருந்து, அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவன் போஜனம் பண்ணின முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திரும்பி கொண்டு வந்தான். அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்று சிங்கமும் பிரேதத்தண்டையிலே நின்றது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நீங்கள் முழுவதுமாக வாசித்து பார்த்தால் தெரியும், ஒரு இளம் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு, அதற்கு பிறகு ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு. ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ரெண்டு பேருமே தீர்க்கதரிசிகள். இப்போ இந்த இளம் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அனுப்புறாரு. நீ போ, ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜாவினிடத்துல போய் நான் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நீ போயிட்டு திரும்பி வரும்போது எந்த இடத்துலையுமே நீ அப்பம் புசிக்க கூடாது, நீ போய் வேலையை முடிச்சிட்டு அப்படியே
திரும்பி வந்துரு அப்படின்னு ஆண்டவர் அனுப்பி விடுவார். இந்த இளம் தீர்க்கதரிசி அங்கே போவார். போன உடனே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் அங்கே நடக்கும். இவருக்கு விரோதமாய் அப்படியே வெட்டும்படியாக கரம் வரும். அந்த கரம் அப்படியே நின்றும். ஒரு பலிபீடத்தை அவங்க வச்சிருப்பாங்க. அந்த பலிபீடத்திற்கு நேராக இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்த பலிபீடம் அப்படியே வெடிச்சு சிதறும். இதெல்லாம் அந்த ராஜாவினுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த போர் சேவர்களில் ஒரு 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா இந்த கிழட்டு தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைங்க. இவங்க போய் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, பயங்கரமான அற்புதம் நடக்குது அவர் மூலமா, அவர் பெரிய ஊழியக்காரர் மாதிரி தெரிகிறாரு, கையெல்லாம் நின்றுச்சு, கையெல்லாம் திரும்பவும் அதே மாதிரி ஆயிடுச்சு, பலிபீடம் வெடிச்சு சிதறிச்சு. தன்னுடைய தகப்பனாரிடத்தில் போய் அப்படியே பெருமையா பேசின உடனே தன்னுடைய தகப்பனாருக்கு எப்படியாவது அந்த ஊழியக்காரனை வீட்டுக்கு கூப்பிட்டு கொஞ்சமாவது ஏதாவது சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு அவருக்கு மனசுல வந்துருச்சு. பொதுவாக எல்லாரும் அப்படி செய்யறதுனா, அற்புதத்தில் அடையாளம் செய்கிறவங்களை அப்படி கேள்விப்பட்ட உடனே நம்ம எப்படியாவது அவங்கள பார்த்தா பரவாயில்லையே, எப்படியாவது அவங்க நம்ம தலையில் கை வச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறது மாதிரி அவரும் அப்படி நினைச்சிட்டாருன்னு வைங்களேன். ஆனால் இப்போ வழியில் அவர் கிளம்பும் போது சந்திக்க போகிறார் இந்த கிழட்டு தீர்க்கதரிசி. இந்த மாதிரி போய், ஐயா நீங்கள் வாங்க, வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த இளம் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இல்லை ஆண்டவர் எனக்கு அந்த பர்மிஷனை கொடுக்கல, ஆண்டவர் போய் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துருன்னு ஆண்டவர் என்னை அனுப்பி விட்டாரு, நான் உங்கள் வீட்டில் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தீர்க்கதரிசி, கிழட்டு தீர்க்கதரிசி அந்த இடத்துல ஒரு பொய் சொல்கிறாரு. பொய் சொல்லி இந்த மாதிரி இல்லை ஆண்டவர் எங்கிட்ட அப்படி தான் சொன்னார், நீங்கள் வரணும்னு எங்கிட்ட பேசிட்டாருன்னு சொன்ன உடனே இந்த இளம் தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வீட்டுக்கு போவார். அவருடைய வீட்டிற்கு போய் சாப்பிட்டு முடிக்கும் போது அந்த கிழட்டு தீர்க்கதரிசியினுடைய வாயிலே தீர்க்க தரிசனம் வருது, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அதனால உன்னுடைய பிரேதம் என்னுடைய பிதாக்களுடைய கல்லறையில் சேராது அப்படின்ற தீர்க்க தரிசனம் சொல்றாரு. வர்ற வழியில வேதம் சொல்லுது, இந்த இளம் தீர்க்கதரிசி சிங்கத்தினால அடிபட்டு அவர் மரித்து போவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள், அற்புதம் செய்த தீர்க்கதரிசி, கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அவர் மூலமாய் பெரிய பெரிய அற்புதம் நடந்தது. ஆனா ஒரு அற்ப மதியினம், கொஞ்சம் கவனமா இல்லாததுனால ஆண்டவர், அவர் கொஞ்சம் யோசிக்காதனால, ஆண்டவர் எங்கிட்ட இப்படி சொல்லி இருக்கிறாரு, அப்படி சொன்னா எங்கிட்ட தானே ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவர் வார்த்தை மாற மாட்டார்ல அப்படின்றத நினைக்காம அந்த கொஞ்ச நேரம் இடம் கொடுத்ததுனால வேதம் சொல்லுது, ஏமாத்தினவன் 3வது போர்ஷன்ல நம்பினவர் தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற நபர், வயதானவர், அப்படிப்பட்ட மனுஷன் இவரை ஏமாத்திட்டான். ஏமாத்தினதனுடைய முடிவு வேதம் சொல்லுது, அந்த இளம் தீர்க்கதரிசி மரித்து போய்விட்டார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்மளை ஏமாற்றுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்பினோமோ அவங்க தாங்க நம்மளை அதிகமாக ஏமாற்றிருக்கிறாங்க. நாம் நம்பினவர்கள் தான் நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள். நாம் நம்பாதவர்கள் நம்மை கண்டிப்பாக ஏமாற்ற முடியவே முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், வேதவசனம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை எதனால் ஏமாறுகிறார்கள்? இல்லைன்னா நீங்க இனி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்க என்னைக்கு மனுஷனை நம்புறத நீங்க நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஏமாறுறதுலேருந்து வெளியே வர முடியும். சிலருக்கு வெளுத்ததெல்லாம் பால், எல்லாத்தையுமே நம்புவாங்க, யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அது அப்படின்னு சொன்னால் உடனே நம்பிடுவாங்க, இது இப்படின்னு சொன்னால் உடனே நம்புவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்லை, அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது என்று சொல்ல வரல. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவானே ஆனால், முதலாவதாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காரியத்தை குறித்து யோசிக்கணும். அவன் சொல்றது சரியா இல்லை? அவர் பயங்கரமான நம்பிக்கைக்குரிய நபர், அவர் அப்படி சொல்ல மாட்டார், அவர் எதுனாலும் எனக்கு நல்லது தான் செய்வார், அவர் எனக்கு தீமையே செஞ்சதில்லை, அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நினைக்கவே முடியாது. நீங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், யார் எதை சொன்னாலும் ஒரு நிமிஷம் தேவனுடைய பிள்ளை அவங்க சொல்றது சரியா தவறா, அவங்க சொல்றது காரியங்கள் கரெக்டா வருமா, இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சா நான் மாட்டிக்குவேனா,
இதனால நஷ்டங்கள் நமக்கு நேரிடுமா? இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியுமா? அந்த மனுஷன் தன்னுடைய ஆதாயத்திற்காக சொல்றாரா? அந்த மனுஷன் இல்லை நம்ம மேல பொறாம வச்சு ஏதாவது சொல்றாரா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள் ஓடாவிட்டால் சில நேரங்களில் மனுஷங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏமாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஸோ நீங்கள் யாரிடத்துலையும் ஏமாறாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று சிலைச்சு கொள்ளுங்க, சொல்கிறது எல்லாத்தையுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க உடனே என்ன பண்ணிடாதீங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் பெருசாக பேசி சொன்ன உடனே நம்பிடுவாங்க. இன்னும் சிலருக்கு அவர்களை பெருமையாய் பேசி ஏதோ ஒன்றை சொன்னால் உடனே நம்பி விடுறாங்க. ஐயோ என்ன இவன் இவ்வளோ பெருசாக பேசுகிறான், அப்போ எப்படி சிலர் அது அப்படி ட்ரிக்காகவே வச்சுக்கிறாங்க பாருங்கன்னா. அப்படியே பெருமையாக அவங்கள பேசுகிற, சார் நீங்கள் யார் சார், அப்படி சார் இப்படி சார் அது சார் இது சார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படியே ஐயோ நம்ம மேலே இவனுக்கு எவ்வளோ பாசம், நம்ம மேலே இவனுக்கு எவ்வளோ மரியாதை அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்லி இந்த மாதிரி ஒன்று சார் இது பண்ணுங்க, உடனே சரி பண்ணிடலாம் உடனே துணிந்து செய்வார்கள். இல்லை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த செய்தியில் கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஏமாந்தீங்க அப்படின்னா, உங்களை எப்படி ஏமாத்தினாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப நம்பிட்டீங்க. அந்த பையனை ரொம்ப நம்பிட்டீங்க, அந்த பொண்ணை ரொம்ப நம்பிட்டீங்க. யார் மாறினாலும் அவங்க மாற மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க. அவங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்புனீங்க. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார், இல்லை எந்த மனுஷனும் மாயையே. மனுஷன் மாறுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக மனிதன் மாறுவான். மனிதனுடைய பேச்சு மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மனுஷனுடைய பேச்சு மாறும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கக்கூடிய மிக முக்கியமான ஜெபம், ஆண்டவரே ஒன்று நினைத்து கொள்ளுங்க, ஆண்டவரே எத்தனையோ மனிதர்களை நான் நம்பி ஏமாந்து போனான், திரும்பவும் அவனை நம்புறான். எத்தனை அடிபட்டாச்சு, எத்தனை கஷ்டப்பட்டாச்சு. சிலர் அப்படிதான் மனுஷனை நம்பி எத்தனை கஷ்டப்பட்டீங்க, எத்தனை அவமானப்பட்டீங்க, எத்தனை இழந்தீங்க. அவர்கள் எத்தனை ஏமாற்றினார்கள். மனுஷனை நம்புறதுனால ஏமாத்துறாங்க. ஆனா இன்னும் நீங்க நிறைய பேர் ஏன் மனுஷனை நம்புறீங்க? மனுஷனை நம்புறதை விட்டுட்டு கர்த்தரை எப்ப நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். நான் எப்பெல்லாம் மனுஷனை நம்புறனோ அப்பெல்லாம் ஆண்டவர் எனக்கு தோல்வியை தான் காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. டேய், நீ மனுஷனை நம்புறதற்காக அழைக்கப்பட்டவன் இல்லப்பா, நீ மனுஷனை நம்புறதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ கர்த்தரை நம்பும்படியாய் அழைக்கப்பட்டவன். நான் ஒரு விசை எங்களுடைய திருச்சபையில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் நம்முடைய திருச்சபையில் அது பெரிய பிரச்சனை. பக்கத்தில் இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற அந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனை செய்து, இதுக்கு முன்னாடி இந்த திருச்சபையில் அப்படியே ஒரு பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பர்சன் தான் அந்த அத்தனை பிரச்சனைக்கும் அவர் காரணம். அப்போது நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு பிரதரை பார்த்து, பிரதர் அந்த மாதிரி அவர்கிட்ட பேசுறதுக்கு யாராவது ஒருத்தர் பேசுவாங்களா, யாராவது ஒருத்தர் பேசினாங்கன்னா நல்லா இருக்கும், அவர் அமைதியாயிருவார் அப்படின்னு சொன்ன உடனே திருச்சபையில் இருக்கிற அந்த பிரதர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறார், ரொம்ப அழகாக பேசுவார், அவருக்கு அந்த நபரை தெரியும், அவர் பிடிச்சி ஒரு டைம் பேசிட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகும். உடனே நான் சொன்னேன், சரி பிரதர் நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தார். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அவருடைய அந்த நண்பரிடத்தில் போய் என்ன பேசுனான்னு தெரியல, கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தார். பேசி வந்து முடிச்சுட்டு நான் ஆராதனை முடிச்சுட்டு வெளியே வரேன், என்னை வந்து ரொம்ப உடைச்சிட்டார் அவர். நான் பேச சொன்னது அவரிடத்துல போய் கொஞ்சம் பேசிட்டு வந்து எங்கிட்ட நிறைய பேசிட்டார். உங்களுக்கெல்லாம் இப்படி தான் பாஸ்டர், நீங்கள் இப்படி தான் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க, ஏன் உங்களால் அந்த மீட்டிங் நடத்தாமல் இருக்க முடியாதா, இந்த மாதிரி இந்த ஸ்பீக்கர்லாம் வைக்காமல் இருக்க முடியாதா, என்னென்னமோ பேசிட்டார், சத்தமாக பேசிட்டார். அப்போது அந்த ரோட்டில் இருந்து உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், லிட்டரலாக அப்படியே நான் அழுதேன். ஆண்டவரே, மனுஷனிடத்தில் சொன்னது தப்பு தான் ஆண்டவரே, நியாயம் செய்கிறது நீர் தான், நியாயாதிபதி நீர் தான், நான் மனுஷனிடத்தில் சொன்னது தவறு தான், மனுஷனை நம்புறது தவறு தான், இந்த மனுஷன் போய் பேசுவான் அப்படின்னு நான் நினச்சிக்க கூடாது, நீங்கள் எனக்காக பேசுவீங்கன்னு மட்டும்தான் நான் நினைக்கணும். இல்லைனா நீங்க ஏதோ ஒரு மனுஷனை அனுப்பி பேசுவீங்க தான் நினைக்கணுமே தவிர நான் மனுஷனை நம்பியிருக்க கூடாதுப்பா. அன்றைக்கு ஆண்டவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, மனுஷனை நம்பினதற்காக ஆண்டவரிடத்துல மன்னிப்புகள். சாரிப்பா, உங்களை நம்பாம மனுஷனை நம்பிட்டப்பா, உங்க வார்த்தையை நம்பாம மனுஷனை நம்பிட்டப்பா, மன்னிச்சிருங்கப்பா, இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் மனிதனை நம்புவது இல்லை என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஒப்பு கொடுங்க.
நீங்கள் ஒப்பு கொடுங்க. இனி மனுஷனை நான் எந்த விதத்திலும் நம்புவது இல்லை ஆண்டவரேன்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமே. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்க நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை நீங்கள் இந்த சம்பவத்தை வந்து இந்த சம்பவங்களெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ஒரு பிரதர் வந்து ஒரு சாட்சி சொன்னார். அப்போது அவர்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு வயதான ஒருத்தங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தோன்னா அவங்களுடைய காலில் அடிபட்டுச்சு, கால் வீக்கம் ஆயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போன உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் உடனே ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. உடனே சரி இவங்க ஸ்கேன் பண்ணிடுங்க அப்படின்னா, அந்த ஸ்கேன் பண்ண உடனே அந்த ஸ்கேன் ரிசல்ட்டை வந்து அந்த டாக்டர் தன்னுடைய கையில் வச்சுருந்தார். நான் எல்லா டாக்டர்களையும் தவறாக சொல்லவில்லை, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். நல்ல டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் போலியானவர்களும் இருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நான் விரோதி அல்ல, டாக்டர்ஸ்க்கு விரோதி அல்ல. அவர்கள் வந்து நம்மை பாதுகாக்கிறவர்கள், நமக்காக நிறைய செய்கிறவர்கள். இந்த கொரோனா நாட்களில் எத்தனையோ டாக்டர்கள் தங்களுடைய உயிரை கூட பணயம் வச்சு செய்கிறாங்க. நான் அவங்கள மதிக்கிறேன். அந்த 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 ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயோ 3 இடத்துல கிராக் இருக்குது, 3 இடத்துல எலும்பு முறிஞ்சிருச்சு. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இம்மிடியேட்டாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஐயோ இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லையே, பரவாயில்ல ஒரு 10,000 ரூபா மட்டும் கட்டிடுங்க, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் கொடுத்தா போதும். இவர் உடனே சொல்கிறார், இல்லை அந்த 10,000 ரூபா கூட என்னால் ரெடி பண்ண முடியாது. ஆனால் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, பாஸ்டர் என்னை அவசரப்படுத்துகிறாங்க. இல்லை அட்மிட் பண்ணிட்டோமா, இன்னும் லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், கால் திருப்பி ஒட்ட முடியாது, எலும்பு சேர்க்க முடியாது, என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்தை தலையே சுற்றிருச்சு. பெட் ரெடியாக இருக்குது, உங்கள்கிட்ட பெட்ரு நீங்கள் படுக்கலை அப்படின்னா அப்படி என்னென்னமோ சொல்லிட்டாங்க. நான் ஆனால் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் சுதாகரிச்சிட்டேன். இல்லை நம்ம இவ்வளோ ஆயிரங்களை கொண்டு போய் நம்ம செலவு செய்ய முடியாது. ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டால் 70,000 சொல்கிறாங்க. இந்த 70,000த்துக்கு நம்ம எங்கே போவோம், சரி இன்னொரு இடத்துக்கு கூட போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறார். இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நபர் இந்த ரிசல்ட்டை வாங்கி பார்த்துட்டு, ஐயே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து கிராக்கு, எலும்பு உடஞ்சதெல்லாம் இல்லை, எலும்பு விலகி இருக்குது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவு கட்டு போட்டு இந்த கட்டை போட்டு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து தன்னை போல் அது கூடிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டதாக அவர் வந்து என்னிடத்துல சொன்னார். இப்போது நன்றாய் கவனிங்க, நம்ம பிள்ளைகள் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட கேட்பேன், என்னப்பா உங்களுடைய இதிலெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு கேட்டால், இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி தான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டு. உடம்புல வியாதி இருக்கோ இல்லையோ செக் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய வந்து மிஷின்ஸ் வாங்கி வச்சுருக்குறாங்க. அந்த மிஷின்ஸ்க்கெல்லாம் அவங்க டியூ கட்ட வேண்டியது இருக்குது, பணம் கட்ட வேண்டியது இருக்குது. நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து மனிதர்கள் சொல்லுகிறத நம்புறதுனால நிறைய பேருடைய பணங்கள் வந்து நிறைய பேருக்கு விரயமாகிறது. நிறைய பேருக்கு அந்த பணங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறது. கவனமாக இருங்க. யாராவது ஒருத்தர் ஒன்று சொன்ன உடனே நம்பிடாதீங்க. அப்படி ஒருவேளை அந்த பிரதர் நம்பி இருந்தாருன்னு வைங்களேன், எத்தனை ஆயிரங்களை கொண்டு போய் போட முடியும், எத்தனை ஆயிரங்கள். இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு காரியம் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அது தேவை என்று சொல்கிறேன். இங்கே நம்ம திருச்சபையில் இருக்கிற ஒரு ஐயா வந்து தன்னுடைய மகனுடைய வயிற்றில் ஒரு பெரிய கல் இருந்துச்சு. அந்த கல்லுக்காக அவனுக்கு துட்டின அந்த கல் இருக்கிற வலியும் பிரசவ வலியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெயின். ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோன்னா ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, அந்த கல் இவ்வளோ பெரிய எம்எம் இருக்குது, அந்த கல் இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இருக்குது, அது வந்து சிக்கிட்டு இருக்குது, இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துச்சுன்னா அந்த சிக்கின இடத்துல வந்து அது வந்து சீல் வச்சிரும், சீல் வச்சிச்சுன்னா உங்கள் பிள்ளைய வந்து உயிரோடு எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. தேவாலயத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன், நானும் ஜெபம் பண்ணேன். ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆப்ரேஷனே இல்லாமல் கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கொடுப்பார், அவரால் முடியும் அப்படின்னு. அடுத்த நாள் 2-3 நாள் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து திரும்பி அந்த வலியை ஆரம்பிச்சு திரும்பி டாக்டர் எடுத்து போய் பார்த்தா இம்மிடியேட்டாக 1 டேக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. இவர் திரும்பவும் கூட்டிகிட்டு வந்தார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த நாள் வலிய ஆரம்பிக்கும் போது நேராக திருச்சபைக்கு ஓடி வந்தார். இங்கே பலிபீடத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு எப்படி நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்னு தெரில, ஆனால் நான் உங்கள் வார்த்தையை நம்புகிறேன், உன் தழும்புகளால் சுகம். நான் மனுஷனை நம்பலை, உங்களுக்கு லேசான காரியம், அது எந்த இடத்துல சிக்கி இருந்தாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு நானும் இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் இந்த மாதிரி ரொம்ப வலியில் துடிக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன், என்னமோ பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி, இல்லை தைரியமாக போங்க ஆண்டவர் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை பார்த்தார்.
வீட்டுக்கு போனால் அந்த தம்பிக்கு அந்த வயிற்றில் இருந்த கல் யூரின் வழியாக வெளியே வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா அந்த பேப்பரில் கொண்டு வந்து காமிச்சார். இன்றைக்கும் ஒரு பேப்பரில் வச்சுருக்கிறாரு. ஒரு 6-7 துண்டாக அந்த கல் உடஞ்சி அது வந்துருச்சு. மருத்துவமனையில் சொன்னது அந்த கல் ஒரே கல்லாக இருக்குது, அது கிழிச்சிட்டு இருக்குது, அது இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால உயிருக்கே ஆபத்து. அந்த கல் எப்படி உடஞ்சிருச்சு, யார் உடைச்சா? அவர் ஆச்சரியமாக கொண்டு வந்து காமிச்சார். பாருங்க பாஸ்ட், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். இன்றைக்கு இந்த காலை ஆராதனை வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏன் ஏமாறுகிறீர்கள் என்று சொன்னால், யாரோ ஒரு மனுஷன் ஏதாவது ஒன்று சொல்லிட்ட உடனே 100% அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பலாமா? அந்த மனிதன் யாருன்னு சிலருக்கு அந்த மனுஷன் யாருன்னே தெரியாது. அந்த மனுஷன் புதிதான பழக்கம் உள்ள ஒரு மனுஷன். நான் சொல்கிறேங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுறாங்க பாருங்களேன். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடும்போது பொதுவாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். பொதுவாக ஒரு 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 ஒயிட் ஷர்ட், இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஒயிட் ஷர்ட்டில் ஒரு கரை பட்டுச்சு வைங்களேன், உடனே ஒரு 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 பவுடர், அந்த பவுடரில் இவ்வளோ அழுக்கான ஒரு சட்டையை அப்படியே கொண்டு போட்டுருவாங்க. போட்ட அடுத்த நிமிஷத்தில் அந்த சட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு ஆயிடும். இதை விட பளிச்சுன்னு ஆயிரும் பாருங்க, ஏற்கனவே இருந்ததை விட பளிச்சுன்னு ஆயிரும். நான் சொல்கிறேன், அதே பவுடரை உங்கள் வீட்டில் கொண்டு போய் ஒரு பக்கெட்டில் கொட்டிட்டு தண்ணியை ஊற்றி அந்த மாதிரி கரையாக இருக்கிற ஒரு சட்டையை தூக்கி அதில் போட்டு அப்படியே ஒரு முக்கு எந்திரிச்ச உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி சட்டை பிரைட் ஆயிருக்கா? இல்லை சொல்கிறேன், பிரைட் ஆயிருக்கா? ஆனால் நம்ம நிறைய பேர் அப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பிட்டாங்க இருக்காங்க. நிறைய பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம அது பொருட்கள் வேண்டாம் வாங்க வேணான்னு சொல்லலை, ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு பொருட்களை வாங்க முடியாது, பொருட்களை வாங்க முடியாது. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று, நீங்கள் எப்போ ஏமாறுறத நீங்கள் நிப்பாட்டுவீங்க. நீங்கள் இனி ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க. அதுக்காக மனைவியையும் பிள்ளைகளையும் கணவனையும் நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த நம்பிக்கை வேற, அந்த நம்பிக்கை வேற. யாராவது ஒரு பர்சன் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் நடத்துறதற்கு தீர்மானிக்கும் போது, ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் உங்களை மட்டும்தான் நான் நம்புவேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலுடைய அடிகளை நம்ம சேர்ந்து பாடலாம். ஆண்டவரே, உங்களை நான் நம்புவேன், ஆண்டவரே, நான் உங்களை நம்புவேன், ஆண்டவரே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் நீங்க என் கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க. இனி நான் மனுஷனை நம்ப போறதில்லை. மனுஷனை நம்பி தான் நான் நிறைய ஏமாந்துட்டேன்ப்பா. நான் ஏமாந்ததற்கு காரணம் மனுஷனை தான். ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் எனக்கு ஒரு கிருபை வேணும். இனி மனுஷனை நான் நம்ப கூடாது ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களை நான் கெஞ்சுறது மாதிரி நான் பேசுறேன். ப்ளீஸ், தயவு செய்து, இத்தனை அடிபட்டதுக்கு அப்புறம் இன்னுமா மனுஷனை நம்புறீங்க? இத்தனை நொறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னுமா மனுஷனை நம்புறீங்க? அந்த மனுஷன் எத்தனை வருஷமா உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாரு, எத்தனை மாசமா ஏமாத்திட்டு இருக்கிறாரு. இதோ அதான் வந்துச்சு, இதா வந்துச்சு, இந்த நாளைக்கு வந்துடும், நாளானைக்கு வந்துடும், பேங்க்ல அத்தனை வந்துடும், எப்படியாவது எத்தனை வந்திருக்கு, இன்னும் நம்பலாமா? ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நம்ப மாட்டாண்டவரே,